அண்மைச் செய்தி. விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் பள்ளியில் யூகேஜி படித்த லியா லட்சுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தனியார் பள்ளி தாளாளர் எம்எல் முதல்வர் டொமினிக் மேரி ஆகியோரிடம் நீதிபதி நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் எல்கேஜி மாணவி லியோ லட்சுமி உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பள்ளியின் தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சலஸ் ஆகியோர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் பள்ளியின் தாளாளர் எமில்டா, பள்ளியின் முதல்வர் டொமினிக் மேரி ஆகிய இருவரும் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் மற்றும் விக்கிரவாண்டி மாவட்ட உரிமை நீதித்துறை நடுவர் நீதிபதி சத்யநாராயணன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். தொடர்ந்து வருகின்ற 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவை தொடர்ந்து வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சலா கடலூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மேலும் பள்ளியின் தாளாளர் மற்றும் பள்ளியின் முதல்வரை தற்போது முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் 318வது வார்டில் சிகிச்சை பெற்று வருவதை தற்போது விக்கிரவாண்டி நீதிபதி சத்யநாராயணன் அவர்கள் நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சையத். குழந்தை லியா லட்சுமி மரண வழக்கில் ஆசிரியர் ஏஞ்சலை ஜனவரி 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனியார் பள்ளி தாளாளர் முதல்வரிடம் உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் நீதிபதி சத்யநாராயணன் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.